இங்கு சிவ தமிழன் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அனைவரும் பாராட்டுதலும் அன்பும் பாசமும் பொழிகின்ற நேரத்திலே அவரை வாழ்த்து மகிழ்வதிலே நானும் மகிழ்கிறேன். அவரிடம் இருக்கின்ற 3 முக்கியமான குணம் என்னவென்றால், ஒன்று பணிவு. அன்றைக்கு அந்த விழாவை பார்த்தீர்களானால் அவர் அங்கெங்கே ஓடி 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 ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவரை வரவேற்று அந்த பணிவோடு கூப்பிட்டு அந்த பணிவு வந்து மிக அருமையான, எல்லோரும் பெற வேண்டிய ஒரு அருமையான குணம். இரண்டாவது வந்து கனிவு. அவர் என்னதான் என்ன நிலைமை இருந்தாலுமே அன்போடு எல்லாத்தையும் அரவணைச்சு, அதாவது ஒரு நம் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, அதாவது வெற்றி நாயகர் சொன்ன மாதிரி, இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய கனிவு. எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் அப்படிங்கிறார் இந்த கனிவு. அதற்கு மேலே அவர் துணிவு. பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி யார் வந்தாலும் பயப்பட மாட்டேன், நான் நல்ல காரியத்தை செய்கின்ற போது யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு வந்து ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறார். பெருமாள், அதாவது நான் பெருமாளை வந்து அவருக்கு சிவன் மைத்து வந்தாலும் பெருமாள். அதனால அந்த அளவிலே இருக்கின்ற இந்த விழாவிலே, அந்த அளவிலே நடக்கிறது விழா நிச்சயமாக வெற்றி பெறும். இதுபோல இங்கு பாசத்தின் கடல்கள், அன்பின் திருவுருவங்கள் இருக்கிற சபை. நீங்க எல்லாரும் கவனிச்சு தெரியல, இந்த போட்டோ எடுத்திருக்கீங்களா, இந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, அவளுடைய அன்னை தான் அவளுக்கு டைரக்ட் கொடுத்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன், அந்த பாச மலர்களாக இருந்து எல்லோருக்கும் அன்னையின் அன்பு எல்லாருக்கும் மிக சிறந்த அந்த அன்பு இங்கு நிறைந்திருக்க பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் அந்த அன்போடு சிவதமிழனையும் மனைவியையும் அவருடைய தம்பியும் வாழ்த்தும் போது அவர் 100 ஆண்டு மட்டுமல்ல, பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும். அதற்கு உங்களுடைய ஆசை அன்பு தான் தேவை. இறைவனுடைய அருள்ங்கிறது வேற. எல்லோரும் சேர்ந்து வாழணும் சொன்னாலே நிச்சயமாக பல்லாண்டு வாழ்வார், வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை விழா ஒவ்வொன்றிலும் நீங்கள் அனைவரும், நான் உட்பட வந்து வாழ்த்தணும்னு விரும்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், அவருடைய வழியில் நின்று அந்த அன்போடு பணிவோடு துணிவோடு வாழ்ந்தால் வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூற வணக்கம். 25வது மாநில மாநாட்டிலே மிக வெளிப்படையாக அறிவித்தார் நம்ம நீதியரசர் அவர்கள். அந்த வாக்கின்படி இன்றைக்கு நமது இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற அவர் வந்து நம்ம தவறை வாழ்த்துவதில் நமக்கெல்லாம் பெருமை. நிச்சயமாக அந்த பெருமை என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களோடு நீங்கள் மூத்தவராக இருந்து எங்களை என்றும் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் அவரை கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஏற்புரை வழங்குமாறு நமது தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உயிரின் மேலான நமது யூனியனின் பத்திரிகை சொந்தங்களே, இங்கே நம் முன் அமர்ந்திருக்கும் மூவேந்தர்களே, நீதியரசரே, சட்ட ஆலோசகர் அவர்களே, தலைமையேற்று நடத்தி தரும் லயன் பெருமாள் ஐயா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கும் செல்வகுமரன் அவர்களே, மட்டுமுள்ள மாநில நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியிடம் கூடிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த விழா வந்து இப்போதான் நடத்தி முடிக்கப்பட்டு ஒரு 1.5 மாதங்கள் தான் ஆகிறது, 2 மாதங்கள் தான் ஆகிறது. அதற்குள் இன்னொரு விழாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனதில் வினா இருக்கும். இந்த விழா வந்து எனக்காக எடுக்கப்படாவிட்டாலும் கூட உண்மையிலே மாநில மாநாட்டை, 25வது மாநில மாநாட்டை அனைவரும் சேர்ந்து மிக அற்புதமான ஒரு பேரையும் நற்பெயரையும் புகழையும் கடுமையாக உழைத்த காரணத்தால் வெற்றி விழாவாக அது அமைந்தது.
அந்த வெற்றி விழா அமைவதற்கு காரணமான முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் என்று நமது தலைமை சட்ட ஆலோசகர் திரு M.K. கோவிந்தன் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் முடிவெடுத்தார்கள். அது போன மாதமே நடத்தி விட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது நீங்கள் 10 பேர் மட்டும் வைத்து பண்ணினால் அது பொருத்தமாக இருக்காது சார். எல்லாருமே இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல் வச்சு அந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம். அதனால அனைவரும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக என்னுடைய பிறந்தநாள் 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் வருகிறது, அதில் நடத்தி தாருங்கள் அப்படி என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். அவர்களும் இந்த அரங்கத்தை உடனடியாக நமது PRO அம்ஜத் இப்ராஹிம் அவர்களுடைய மூலமாகவும் நமது பொதுச் செயலாளர் மற்றும் துணைத் தலைவர்கள் மூலமாகவும் உடனடியாக அது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட விட்ட பிறகு அது பிறகு என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது பார்த்தா, ஒரு தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அதில் முதன்மையானவர்கள் தங்கராஜ், சக்கரா சுரேஷ், AC முருக, அப்புறம் அந்த அவங்களுடைய சகாக்கள் 15 பேர் இருக்காங்க. அவங்களுடைய அழுத்தம் காரணமாக ஒரு தினசரி காலண்டர் ஒன்று போட்டு அன்னைக்கு ஐயா கையால் வெளியேற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி நாங்கள் அனுமதி வாங்காமலேயே இந்த ஐயா இன்றைக்கு வெளியிட காரணமாகிறதுக்கு என்னுடைய அன்புதான் காரணம் என்று நினைக்கிறேன். அவர்கள் நான் நினைத்தபடி என்னுடைய எண்ணப்படி அந்த காலண்டரை வெளியிட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் நமது தலைமை இயக்குனர் லயன் பெருமாள் அவர்கள். அது எனக்கு ஆத்ம திருப்தியாக மட்டுமில்ல, லயன் பெருமாள் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு நினைத்ததை முடிப்பவன் தான், நான் இல்லை என்று சொல்லலை. அது கர்வமாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்த காரியத்தை நான் முடிக்காமல் எனது குடும்பத்தை கூட கவனிக்காமல் செய்திருப்பேன். அப்படி செய்து தான் இந்த அளவுக்கு நம்ம 25வது மாநில மாநாட்டை உங்கள் மூலமாக எல்லாருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது. அதனுடைய எதிரொலி என்னவென்றால், இங்கிருந்து போனவர்கள்லாம் பல அமைப்புகளில் இருந்தாங்க. அந்த வெற்றியின் எதிரொலியாக வருகிற 19ஆம் தேதி சேலத்தில் நமது யூனியன் சார்பாக சேலம் அமைப்பு ஒரு 35 பேர் உறுப்பினர்கள் கூடிய அமைப்பாக உருவாக்கப்பட உள்ளது. அதுக்கு ஹவுஸ் பாய் என்பவரும் நெற்றிகன் நிருபர் சேலம் மனோகரன் அவர்களும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இன்னொரு எதிரொலியாக மதுரையில் மிகப்பெரிய அங்கெல்லாம் 45 பேர் இருந்தோம் நிர்வாகிகள். அது இந்த வழக்கு சம்பந்தமாக குழப்பம் ஏற்பட்டு இங்கேயா அங்கேயா என்று நடுநிலைமை வைத்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அங்கங்கே இந்த வேடந்தாங்கல் பறவை மாதிரி போனவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதுரையில் வருகிற 12ஆம் தேதி ஒரு அமைப்பு மதுரையில் ஏற்படுகிறது. மேலும் சில ஊர்களிலிருந்து எங்களுக்கு தேதி கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் உழைத்த உழைப்பு, இந்த வெற்றியின் 25வது வெற்றி விழா தான் இதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். அதே நேரம் நான் உங்களுடைய என்னென்ன கேட்கிறதுனா, என்னுடைய இளவல் இங்கே இருந்தார், எல்லாரும் ஒத்துழைத்தார். இப்போ அதே ஒத்துழைப்பை தம்பி தருகிறார் என்றாலும் எனக்கு சில உடல்நிலைகள் சரியாக வரமாட்டேங்குது. கண் பார்வை சரியாக வரமாட்டேது. சில நேரம் இதயத்தில் வலி இருக்கிறது, சில நேரம் பல்லில் வலி, இப்படி பல்வேறு உபாதைகளில் என்னுடைய மனசோர்வுகள் என்னை சில சங்கடத்துக்கு உட்படுகிறது. தொடர்ந்து முன்பு மாதிரி என்னால் உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கிறத வழிய உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. அதனால் இந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. உங்கள் ஒத்துழைப்போட இதுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் எடுப்போம். இத்தனை பேர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாததுக்காக இந்த சிறிய விழாவை நான் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பெரிய விழாவாக அமைந்தது. எல்லா நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நாம் என்றென்றும் நான் உங்களோட
இருப்பேன் என்று கூறி வந்த பெரியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.